கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி உதாரணத்திற்கு அதை எதிர்த்து மூடச் செய்தது. அந்த முழு பெருமையும் மறுமலர்ச்சி முகாம் நடத்தினால் முல்லை பெரியார் தொகுப்பு அணையை உடைக்க வேண்டும் என்று கேரளத்தில் ஒரு பெரும் முயற்சி நடந்தது. நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், நான் மிகவும் மதிக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முதல்வராக இருந்த தோழர் அச்சுதானந்தன், அதே போல புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த இன்றைய எம்பி பிரேம்சந்திரன், இவர்களால் அதிலே முனைப்பாக இருந்து நம்ம அணையை உடைத்துவிட வேண்டும் என்ற முடிவில் இது பலவீனமாக இருக்கிறது. 1986 அது திருவாங்கூர் மகாராஜாவோடு தமிழ்நாடு கவர்னரும் சேர்ந்து 990 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டு கட்டப்பட்டு அது பெனிக்கு கட்டும் போதே பாதி வெடியில் உடைஞ்சி போச்சு. வெள்ளம் வந்து கவர்மெண்ட் பணம் அலாட் பண்ணிட்டான். அவர் லண்டன் போய் அவர் சொத்து, அவர் மனைவி சொத்து எல்லாத்தையும் விற்றுட்டு வந்து திரும்ப அணையை கட்டினார். அந்த அணை பலவீனமாக இருக்கிறது. இது உடைந்தால் 5 மாவட்டங்கள் தண்ணீரில் மூழ்கி லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போவார்கள் என்று ஒரு படுபொய்யான செய்தியை மலையாள மனோரமா 1979 வெளியிட்டது. அப்பொழுதே அதற்கு நம்முடைய தமிழ்நாட்டு விவசாய சங்கம் குறிப்பாக கம்மம் அப்பாஸ் அவர்கள் தலைமையிலான விவசாய சங்கம் எதிர்த்து போராடினார். திருவனந்தபுரத்தில் மத்திய அரசு மத்தியஸ்தம் செய்ய கேரள முதல்வரும் தமிழக முதல்வரும் கலந்து கொண்டு இந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்று 152 அடி வரைக்கும் தண்ணீர் உயர்த்தலாம் என்று ஒப்பந்தத்தில் இருக்கிறது. இதற்கு தவறான வழிகாட்டுதலின் காரணமாக நான் மிக நேசிக்கிறேன் ஈழத்தமிழர்களுக்கு அரணையும் அவர்களுக்கு ஆயுத போர்க்களத்தையும் அமைத்து கொடுத்த ஒரே தலைவர் எம்ஜிஆர் தான். உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. தமிழர்கள் என்றைக்கும் எம்ஜிஆருக்கு கடமைப்பட்டவர்கள். ஆனாலும் நடந்த உண்மையை சொல்லுகிறேன். அவருக்கு தவறான யோசனைகள் சொல்லப்பட்டு அப்படின்னா இப்போ 136 அடியிலேயே தண்ணியை குறைச்சிக்கலாம், பின்னர் அணை படைப்பட்டு போடலாம் என்று ஒரு தவறான முடிவு ஏற்படுத்தப்பட்டது. அதை எதிர்த்து நம்ம தமிழ்நாடு தரப்பு விவசாய சங்கத்தினால வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட்டை வழக்கு போயிடுச்சு. ஆனால் அதுக்கு மத்தியில் அணையை உடைச்சிடணுங்கிற முடிவில் கேரளா தீவிரமாக இருந்தது. அந்த கட்டத்தில் தான் கம்மம் அப்பாஸ் என்னை பார்த்து எல்லா விளக்கம் சொல்லி மக்களை தட்டணும் நம்ம என்று சொல்லி மதுரையில் 5 உண்ணாவிரதம் 3 நடைபயணம் கூடலூர் வரைக்கும் மதுரையில் வந்து மறியல் 5 மறியல், தேனியில் 3 உண்ணாவிரதம், கூடலூரில் 3 உண்ணாவிரதம், இவ்வளவு போராட்டங்களையும் நடத்தி கட்சி கொடியே கட்டாமல் பிரச்சாரம் வரல. நான் அப்பாசும் 638 ஊர்களில் போய் பிரச்சாரம் செஞ்சிருக்கோம். 82 லட்சம் ஏக்கர் பாசனத்தை நடந்தது. மதுரைக்கு குடிக்க தண்ணீர் ஒரு சொட்டு தண்ணி அடிக்காம அணையை உடைச்சிட்டாங்க. ஆக குடி தண்ணீரும் இருக்காது, விவசாய நிலங்களும் தரிசா போயிடும். இதை ஊருக்கு போய் சொல்லி இதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி நான் ஏற்படுத்திய விழிப்புணர்வு பிரச்சாரம் பலனளித்தது. லட்சக்கணக்கானவர்கள் கம்பம் பள்ளத்தாக்கிலே திரண்டார்கள். சுப்ரீம் கோர்ட்டு ஒரு நிபுணர் குழுவை அமைச்சது. அந்த நிபுணர் குழு பார்வையிட்டு பென்னிக்கு கட்டாட பலமா இருக்கு, அதுக்கு எந்த சேதமும் வராது, பூகம்பமே வந்தாலும் இதுக்கு எந்த சேதமும் ஏற்படாது சுப்ரீம் கோர்ட்டை ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. பிறகு சுப்ரீம் கோர்ட் என்ன முடிச்சுன்னா, நம்ம ஊரை சேர்ந்த ஜட்ஜி நீதியரசர் அவர் காரைக்குடிக்காரர்
அவன் தான் இப்போ சர்க்கார் வைக்கிற சுந்தரேசன் ஏஆர் லட்சுமணன், அவரும் கேரளா தரப்புலேருந்து கேசி தாமஸ் அவங்களோட குழு அமைச்சாங்க. அந்த குழுவும் எல்லாம் ஆய்வு பண்ணி முடிச்சு சுப்ரீம் கோர்ட் ஃபைட் பண்ண ரிப்போர்ட்டில் பென்னிக்கு கடை பலமாக இருக்கிறது, அதுக்கு எந்த சேதமும் வராது என்று அவங்க ரிப்போர்ட் கொடுத்த பிறகு அணைய உடனே 142 அடி உயரத்துக்கு உயர்த்திட்டேன். பிறகு 145 அடிக்கு உயர்த்திட்டேன். வேவி டேம் ரிப்பேர் பண்ண பிறகு 152 அடி முதல்ல போட்ட அந்த அளவுக்கு உயர்த்திக்கலாம் தீர்ப்பு வைக்கிறது. இதற்கான தீர்ப்பை பெறுகிற காலத்தில் மக்களை திரட்டுகிற பணியிலே நான் ஈடுபட்டு கட்சியை முன்னிலைப்படுத்தாமல் நான் அதை போராடி அதில் ஒரு பாதுகாப்பை தேடிக்கொண்டேன். அதைவிட பேராபத்து அம்பரப்பர் மலையில் நியூட்ரினோ திட்டத்தை அமைக்கிற முயற்சியில் நரேந்திர மோடி ரொம்ப தீவிரமாக இருந்தார். மை ட்ரீம் ப்ராஜெக்ட் நியூட்ரினோ ப்ராஜெக்ட்னு சொன்னார். அவர் கர்நாடகாவில் அனுப்பி வைக்க வேண்டியான, மகாராஷ்டிரத்தில் வைக்க வேண்டியான, மலை வேணும்னா மேற்கு தொடர்ச்சி மலை குஜராத் வரைக்கும் நீடுதில்லை, அங்கே வைக்கலாம்ல. அங்கெல்லாம் வைக்காம நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி தான் அம்பரப்பர் மலை. இதை எதிர்த்து மேதா பட்கர் அம்மா அவர்களை அழைத்து கொண்டு வந்து முக்கியமான விவசாய சங்க தலைவர்களை அழைத்து ஊர் ஊரா போய் நடந்தே போய் பிரச்சாரம் செய்கிறார். நடந்து போகிற ஒரு பிரச்சாரம் தொடங்கும் போது தான் சிவகாசி நதி தீப்பிடிச்சார்கள். அப்போ அதுக்கு பிறகு இது மட்டும் காரியத்தை சாதிக்காது, கோர்ட்டை போட்டு தடை வாங்கிடும். இந்த அமரப்பர் மலையில் உடைச்சி உள்ளே கொண்டு போக விடாமல் அவன் பில்டிங்கெல்லாம் கட்டியாச்சு. கோடிக்கணக்கான செலவு பில்டிங்கெல்லாம் கட்டிக்கிறாங்க. அஜ்மல் கான் டாப் மோஸ்ட் லாயர் மதுரையில், அவர் எனக்கு ஆர்குமெண்ட்ஸுக்கு எப்படி ஒன்றா வைக்கணும்னு சொல்லி எனக்கு யோசனை சொன்னார். கேரளாவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி ரகுராம், அவர் வீட்டுக்கே கொச்சிக்கு போயிருந்தேன். அவர் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தாரு. அதை வைத்து ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் 3 hours ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. 2015 அவங்க இந்த நியூட்ரினோ ப்ராஜெக்டுக்கு ஸ்டே கொடுத்தாங்க. இப்போ 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷமாக அதை வரவிடாமல் தடுத்து வச்சுருக்கோம். 12 லட்சம் டன் கரிமருந்தை பயன்படுத்தி தான் உடைக்க போகிறோம்னு அவங்க பிளான். அப்போ தேனி இருக்கக்கூடிய நிறைய கட்டிடங்கள் இடிச்சு விழுந்துடும், நம்ம பென்னிக்கு அணையை விழுந்துடும். அவங்க எதுக்காக இந்த பென்னிக்கு அணைக்கு விரோதமாக இருந்தாங்க? இடிக்க அணைக்கு, அது பெரிய அணை, அதுவும் இடிச்சு விழுந்துடும். ரெண்டாவது, யுனெஸ்கோவிலிருந்து பாரம்பரிய சின்னங்கள் அறிவிக்கப்பட்ட இடத்துல ஒரு துரும்ப கூட தூக்கி வெளியப்படக்கூடாது. இது உலகம் பூரா கட்டுப்படுத்துது. அதான் ஹைகோர்ட்டில் இது பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி. பக்கத்தில் தான் கேரளாவின் வெளியேட்டால் சோலை இருக்கு, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர். ஆக அதையும் தடுத்து நிறுத்தி இந்த அளவுக்கு அது வந்தால் கட்டடங்கள் இடிவு மட்டுமில்லை, நம்ம அணையும் நடிக்கணையும் அதையும் தடுத்து நிறுத்துவதற்கு நடைபயணம் போனது மட்டுமில்லை, கோட்டை வாதாடி தடை உத்தரவு வாங்கி அதை நிறுத்தி வச்சிருக்கேன். என் வாழ்க்கையில் சாதித்தவைகள், மறுமலர்ச்சி திமுக சாதித்தவைகள் என்று பட்டியலிடுகிற போது இந்த அம்பரப்பர் மலை நீட்டியோட திட்டத்தை தடுத்து நிறுத்தி வைத்திருப்பதும் என் மனதையும் ஒரு பெரிய சாதனை. நிறுவனம் தனியார் மையத்துக்கு போக விடாமல் வாங்கிட்ட வாதாடி கடைசி நேரத்தில் முடிவை மாற்றி கொடுத்தேன். அவன் மேகதாட்டு அணைக்கட்ட பிளான் பண்ணுறான்னு கேள்விப்பட்ட உடனே 2012 இன்னைக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடி 1000 பேரை திரட்டிட்டு போய் மைசூருக்கு கர்நாடகா பார்டரில் போய் நாங்கள் போராட்டம் நடத்தி கைதானோம். அதுக்கு பிறகு என்னென்னா, மக்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் கோவிச்சாத்தான் மத்திய சர்க்கார் பயப்படுவாங்க. மத்திய சர்க்கார் தான் இந்த கர்நாடகத்துக்கார அரசுக்கு முழு ஊக்குவிப்பு கொடுத்து நீங்கள் மேகதாட்டு அணை கட்டிக்கிறீங்கன்னு சொல்கிறான். அவன் 68.7 TMC தண்ணியை தேக்கலாம்.
நமக்கு வெள்ளைக்குண்டுக்கே தண்ணி வராது. நம்முடைய தண்ணி வருவதற்கு ஆதாரமாக இருக்கின்ற கபினி அணை, கிருஷ்ணராஜ சாகர் அணை, அதுக்கே தண்ணி வராது. ஓரளவு முக்கால் வாசி தண்ணி போனாது பாட்டி மேட்டூருக்கு தண்ணீர் வராது. கொள்ளிடத்துக்கு கல்லணைக்கு எங்கேயும் வராது. அப்போ 8 மாவட்டங்கள் முழுமையாக பஞ்ச பிரதேசமாயிடும். தஞ்சை டெல்டா ஒரு எத்தியோப்பியா மாதிரி ஆயிடும். எல்லாம் பஞ்ச பிரதேசமாயிடும். இதை ஊராக போய் சொல்ல ஒரு 40 நாட்கள் கட்சி கொடி காரில் கட்டாமல் எந்த ஊர்ல எங்க கட்சி கொடியை கட்டி எனக்கு வரவேற்பு கொடுக்க அனுமதிக்காமல் எல்லா ஊர்லையும் திமுக, அதிமுக, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அண்ணா எல்லா கட்சியும் என்னை மாலை போட்டு சார்பு போட்டு வரவேற்றாங்க. காரணம், கட்சி கொடி அடையாளம் காட்டல, ஆபத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொன்னேன். பல்லாயிரக்கணக்கான திரண்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஒரே வழியா இருக்கு, மத்திய சர்க்கார் பயப்படணும். தமிழ்நாடு கொந்தளிச்சிருச்சு 65 மாதிரி, ஒட்டுமொத்த தமிழகமும் கொந்தளித்தால் இதை தடுக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒரு நாள் குறிப்பிட்டு யாரும் வேலைக்கு போகக்கூடாது. தமிழ்நாட்டுக்காரங்க அது போய் முற்றுகை போடணும் என்று சொன்னேன். எல்லா இடங்களிலும் காரவாரமான கைதட்டலும் வரவேற்பும் இருந்தது. நான் குறிப்பிட்ட நாளில் அந்த அளவு மக்கள் வரல. நான் மக்களை குறை சொல்லலை. அது ஒரு 1000 பேர் சென்னை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கைதானோம். இவ்வளவு தூண்டுதலும் பண்றது நரேந்திர மோடி சர்க்கார் தான். டிசம்பர் 7, 8 தேதிகளில் 2016 அப்பொழுது உயிரோடு இருந்த அனந்தகுமார் மத்திய அமைச்சர், கர்நாடக அமைச்சர் வீட்டில் ஒரு சரியாலோசனை நடந்தது. அதற்கு மத்திய அரசின் வெளி சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், நாங்கள் உங்களை அனுமதி கொடுக்க முடியாது உங்களுக்கு, ஆனால் நீங்கள் அணையை கட்டுற வேலையை நீங்கள் வாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்க, நாங்கள் வெளிப்படையாக அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொன்னதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது ஆங்கில ஹிந்து நாளிதழ். 2 பேஜில் இதை போட்டான். கான்ஸ்பிரசி, ஒரு பெரிய சதி நடந்துருச்சு அப்படின்னு. இதை படித்த பிறகுதான் நான் காவிரி பாதுகாப்பு இயக்கத்தை ஆரம்பித்து ஊராக போக ஆரம்பித்தேன். அதை பாதுகாப்பதற்காக. ஆனால் அவன் 950 கோடி ஒதுக்கி வச்சிருக்கான். எந்த நேரமும் அணை கட்ட ஆரம்பிப்பான். முந்தி இப்படி கட்டினா இரண்டாம் ராஜ சோழ காலத்தில் உடைச்சிட்டு வந்தாங்க படைகள் போய். திருச்சியில மீனாட்சி ஆட்சி செய்த போது பழையபடி ஒரு அணையை கட்டினான் கர்நாடகத்தில். இங்கே இருந்து போய் உடைச்சிட்டு வந்தாங்க. நம்ம செய்ய முடியாது, வன்முறையெல்லாம் ஈடுபட முடியாது. மத்திய சர்க்காருக்கு பயம் வரணும்னா 65 மாதிரி மொத்த தமிழ்நாடு இதுக்காக கோபிச்சு எந்திரிக்குது. கட்சி வித்தியாசம், ஜாதி வித்தியாசம் பார்க்காம. அப்படி ஒரு பயம் வந்தா சரி, தமிழ்நாட்டை இழந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணலாம். நான் மன்மோகன் கிட்ட சொன்னேன், லோயர் ரைபேரியன் ஸ்டேட் அனுமதி இல்லாம அப்பர் ரைபேரியன் ஸ்டேட்ல ஒரு சுவர் கூட கட்டக்கூடாதுன்னு ஹெல்சிங்கி விதிகள் சொல்லுகின்றன. சுப்ரீம் கோர்ட் அமைத்த நடுவர் மன்றம் தமிழ்நாட்டு அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கட்டுமானத்திலும் கர்நாடகம் ஈடுபடக்கூடாதுன்னு தெளிவான தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதை காலில் தூக்கி பீச்சு போட்டு கர்நாடக அரசு கட்டணும்னு முடிவோடு இருக்கிறான். இப்போ தமிழ்நாடு அரசு எதுக்குது, கட்சிகள் எதுக்குறாங்க. என் சகோதரர் அன்புமணி ராமதாஸ் கூட இப்போ 5 நாளாக நடைபெறலாம் போகிறார். எனவே தமிழக வாழ்வாதாரங்களை காக்க வேண்டும் என்பது பொது நலனுக்காக. இதில் ஓட்டெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. இந்த முல்லை பெரியாரை காப்பாற்றி கொடுத்து ஓட்டு போட்டாங்களா போடலை, நான் தப்பாக சொல்லலை. ஓட்டை எதிர்பார்த்து நான் அந்த வேலையில் ஈடுபடலை. இந்த சீமக்கருவிட போய் வேகாத வெயிலில் எனக்கு ஏற்கனவே 2 நாளாக உடம்பு சரியில்லை, காய்ச்சல் வேறு. நாங்கள் போய் அதை ஏன் வெட்டுறோம்னு சொன்னால், இந்த சீமக்கருவரை பிசாசு செடி, வெளிநாட்டில் தான் டெவில்ஸ் ட்ரீங்கிறான். ஏன்னா பூமியின் ஆழத்தில் வேரூன்றி சுற்றுப்பகுதிகளுக்குள்ள அவ்வளவு தண்ணீரை உறிஞ்சி கொள்ளும்.
எவ்வளவு வெயில்காலம் ஆகட்டும், வேலிக்கரில் எங்கேயாவது வாடி பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது அது ஒரு சருகு பார்த்துருக்கீங்களா? முழு தண்ணீரை உறிஞ்சிக் கொள்ளும். சுற்றும் சூழலுக்கு பிராணவாய் ஆக்சிஜனை உள்ள வாங்கிக்கிறோம் மரங்கள். கார்பன் டை ஆக்சைடை தான் கந்த வாயு வெளியிடும். அதனால இந்த மரங்களில் பறவைகள் கூடே கட்டாது. கூடு கட்டாதுங்கிறதுனால முட்டை வைக்காதுங்கிறதும் குஞ்சலாக பொறிக்காதுங்கிறது வெளிப்படை. ஆடு மாடுகள் இதன் நிழலில் போய் தங்காது. ஏன்னா ஆடு மாடுகள் சினை பிடிக்க முடியாமலே போயிடும். இவ்வளவு ஆபத்து. இதை அகற்றுவதற்கு அரசாங்கமே தலையிட வேண்டும் சொல்லி தான் நான் கேஸ் போட்டேன். ஜட்ஜி செல்வம், ஹைகோர்ட் ஜட்ஜு, அவர் ராம்நாட்கார், அவர் ரொம்ப ராமநாதபுரத்தில் தான் இந்த வேலிக்கருவை ரொம்ப அதிகம். இந்த வேலிக்கருவை முற்றாக ப்ரொபோசிஸ் ஜூடிஃபுல்லா சொல்லக்கூடிய விசைச்செடியை முற்றாக அகற்றுவதற்கு ஏங்க மிஸ்டர் வைகோ நீங்களே ஈடுபடக்கூடாது? உங்கள் கட்சிக்காரங்க விவசாயிகளை தண்ணி செய்யுங்க, மற்றவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும், விழிப்புணர்வு வரும்னு சொன்னார். அப்படியே செய்கிற ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 8 மாவட்டங்களில் போய் அப்போ நான் போய் இந்த வேலையில் ஈடுபட்டு நிறைய இடங்களில் எடுத்தோம். மேஜிஸ்ட்ரேட்ஸ் எல்லாம் சனியார் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும் ஹைகோர்ட் செஞ்சு ஆர்டர் போட்டார். எல்லா வக்கீல்களும் இதில் ஈடுபடணும்னார். 1000 வக்கீல்கள் இதில் ஈடுபட்டாங்க. 1000 ஐடிஐக்காரன் சென்னையில் இந்த வேலிக்கரில் இருக்கணும்னு போட்டு ஸ்டே ஆகிட்டான். நான் கோர்ட்டை குறை சொல்ல ஸ்டே கொடுத்துட்டாங்க. பிறகு நான் கோர்ட்டில் பல முறை வாதாடி கடைசியாக ஜட்ஜ் வரத சக்கரவர்த்தி, ஜட்ஜ் சரத்குமார், இந்த சீமக்கருவை இருந்தால் தமிழ்நாடு விவசாயமே அழிஞ்சு போயிடும், இதை அகற்ற வேண்டும். இதில் ஒரே ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது. கருவேல மரம்ங்கிற பழைய கருவேல மரம் இருக்க, அது நாட்டுக்கு ரொம்ப தேவையானது. அதை வெட்டி உழவுக்கு மேலி தயாரிக்கிறாங்க. வீடுகளில் கூரை அமைக்க அதை கம்புகளை பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் ஆளும் வீலும் பல்லுக்குள்ளினாங்க. அது கருவேல மரம். இது வேலிக்காத்தான் எனப்படும் சீமை கருவேலம். சீமையிலிருந்து வந்தது. நைஜீரியா, சவுத் ஆப்பிரிக்கா நாடுகளிலிருந்து கொண்டு வந்து 60ல் தப்பான யோசனையை கேட்டு பூரா விதைச்சிட்டாங்க விமானங்கள். பக்கத்து கேரள மாநிலத்தில் ஒரு செடி இந்த யூனிஃப்ளோரா வேலிக்காத்தான் பார்க்க முடியாது. அவங்களுடைய சிவிக் சென்ஸ் நம்ம படிச்சுக்கணும். கேரளா காலங்கள் முளைக்கிறப்பவே முளைந்து பிடிங்கி எரிஞ்சிடும். எங்கேயும் கிடையாது. இதையும் வேரோடு பிடிங்கினால்தான் உண்டு. கவர்மெண்ட் ஹைகோர்ட் நல்ல ஆர்டர் போட்டு கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன்ஸ் 19 டைரக்ஷன் கொடுத்துருக்கு. நீங்கள் முழு வீச்சில் இராணுவ நடவடிக்கை போல அரசாங்கம் ஈடுபட வேண்டும். ரெவென்யூ ஆஃபீஷியல்ஸ் அதில் போய் சூப்பர்வைஸ் பண்ணணும். இந்த வேலையில் ஈடுபட சொல்லியிருக்கோம். இப்போ நாங்கள் எடுத்த இடங்கள் எல்லாம் வெட்டி விறகு கட்ட மாதிரி அடிச்சு அப்பாரமாக அமுக்கி வச்சுருக்காங்க. இந்த வெட்டவங்களுக்கே கொடுத்துருவோம். அதை அவங்க விற்று காசு வாங்கணும் பார்த்துருவோம். 60ல் கேஸ் கிடையாது. இதை வச்சு எரிக்கிறதுக்கு பயன்படுது. வீட்டுக்கு அடுப்பு வைக்க இப்போ எல்லா வீட்டுக்கும் கேஸ் வந்துருச்சு. யாரும் தீபகருக்கு விறக வாங்கிறது கிடையாது. அதனாலே இந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று இப்பொழுது 8வது மாவட்டமாக நான் ஈடுபட்டிருக்கிறேன். ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த அகற்றப்படுவதற்கு முன்பு இருந்த சீமைக்கருவில் ஒரு ஃபோட்டோ, அகற்றியதற்கு பிறகு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. அதை நான் 10ஆம் தேதி நாளைக்கு ஹைகோர்ட்டில் இதே கேஸ் வருது, சீமைக்கருவில் கேஸ். அது நான் ஆஜராக போகிறேன். அந்த ஜட்ஜஸ்ட்டை ஃபோட்டோஸை காட்டுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு 8 மாவட்டத்தில் சில இடங்கள் அகற்றியிருக்கிறோம். 8 ஏக்கர் 10 ஏக்கர் அளவுக்கு. கவர்மெண்ட் ஃபுல்லாக இறங்கி பல டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களே பயன்படுத்துகிறாங்கன்னா இதை சாதிக்க முடியும். நாளைக்கு கோர்ட்டுக்கு போக போகிறேன். நாளைக்கு தவறாக சொல்லிட்டேன். 10ஆம் தேதி நாளைக்கு எனக்கு கூட்டம் இருக்கு சக்கரவர்த்தியில். 10ஆம் தேதி கோர்ட்டுக்கு போகிறேன். இந்த வேலையை செய்கிறேன். இந்த வேலை செய்கிறதுனால எனக்கு அதாவது 10 ஓட்டு கிடைக்குமா கட்சிக்கு? ஓட்டு கிடைக்கும். பப்ளிக்கில் அதை பற்றி அவேர்னஸ் கிடையாது. இப்படி வந்து வேகாத வெயிலில் வெட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சா ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. அவருக்கு வேறு வெட்டி இல்லை, வேலைகளில் வெட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா. இருந்தாலும்
நம்ம கடமை செய்யறது தான். இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல சூஸ் பண்ணியிருக்கார் லார்ட்ஸ் RS ரமேஷ். அங்கே இந்த ரம்பத்தை வச்சு கீழே உள்ள வரைக்கும் ஆக்கலாம், வேறு எடுக்க முடியாது. அதுக்கு கொக்கரைட் வேணும், ஜேசிபி வேணும், அதுவும் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அப்படிதான் நாங்கள் எடுத்துருக்கிறோம். எடுத்த இடங்களை போட்டோஸ் எடுத்து அவங்க எனக்கு அனுப்பியிருக்காங்க. நான் போட்டோயும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். எல்லாரும் ஈடுபடுத்த, அதிகாரிகளை ஈடுபடுத்துகிற அளவுக்கு தமிழ்நாடு அரசு இதை ஒரு போர்க்கால வேலையாக செய்ய வேண்டியது கடமை என்பதை நான் பத்திரிகையாளர்கள் மூலமாக தமிழக அரசுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சேவக்கருடைய புத்தகத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். நீங்கள் பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறதுனால நீங்கள் என்ன கேள்விகள் கேட்கறதுனாலும் தாராளமாக கேள்வி. நீர் நிலம் காப்பதற்காண்டி பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிறாங்க. அது இந்த அரசு இதுவரைக்கும் சரி வைக்கல. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் ஆதரிக்கிறேன். நானும் எங்கள் கோரிக்கையாக அவர்களுக்கு வைத்திருக்கிறோம். நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கிற இந்த அரசு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் அது எப்படி செயல்படுத்துவது என்கின்ற ஆலோசனையில் இன்னைக்கு இருக்கிறார்கள். ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லுவேன். வந்து கவர்மெண்ட் இதை சொன்ன வாக்குறுதியை செய்யலையே, கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் குறைகூடி கொண்டிருந்த புற்றுநோயை விடக்கூடிய ஊழல், கமிஷன், 10 அடிக்கு ஒரு இடத்துல கட்டடம் கட்டணும்னா இத்தனை லட்சம், சுவர் கட்டணும்னா இத்தனை லட்சம், ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னா இத்தனை கோடி, ஆயா வேலைக்கு இத்தனை ஆயிரம். எந்த டிபார்ட்மெண்ட்லையும் கரப்ஷன்னா தலைவிரிச்சு ஆடிச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சது. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இந்த ஒரு மாதத்துக்குள்ள நான் ஃப்ளைட்டில் போகும்போது சந்திக்கிறவங்க சொல்கிறாங்க, சார் 7 கோடி கட்ட சொல்கிறாங்க, 8 கோடி கட்ட சொல்கிறாங்க. நாங்கள் அடிஷ்னலாக ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் வச்சுருக்கவங்க ஒரு கட்டடம் கட்டுறதுன்னா 15 லட்சம் மினிமம் கட்ட சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் வேணாம். இப்போ நாளைக்கு மறுநாள் 10ஆம் தேதி மணவழகர் மன்றத்தில் நான் பேசுகிறேன். அது 56 ஆரம்பித்த மன்றம், செட்டிநாட்டு அரசு ஆரம்பிச்சு. அவங்க என்ன பேச கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு தியாகராயர் அரங்கத்தில் பேசணும்னாங்க. உங்களுக்கிட்டே அண்ணாமலை மன்றம் இருக்கையா, அண்ணாமலை செட்டியார், அவர் செட்டிநாட்டு அரசர் கேட்டது. நீங்கள் ஐயா தியாகராயர் மன்றத்துக்கு போறீங்கன்னா அவர் சொல்றது என்கிட்ட, நாங்கள் இதுக்கு விழா நடத்த போறோம்னு ஒரு மந்திரி வந்தார், ஏரியா மந்திரி. 12 லட்சம் கொடுத்தா இந்த விழா நடத்த விடுவேன் அப்படின்னாரு. எங்ககிட்ட காசுக்கு எங்கே போவோம்? 1 லட்சமே எங்களுக்கு கிடையாது. அதனால தான் தியாகராயர் மையத்தை நாங்கள் ஏற்பாடு செஞ்சு விட்டாங்க. இதுபோல தலைவிரித்து ஆடிய ஊழல் என்கின்ற கொடிய மக்களுக்கு கேடான ஒன்றை சகோதரர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக வந்த பின்பு அதை நீக்கி இருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. என்ன சாதிக்கணும்? ஜனங்களுக்கு இவ்வளவு பெரிய கேடு வர நடந்து கொண்டிருந்த அந்த தீங்கினை, அந்த கொடிய நிலைமையை அடியோடு மாற்றி இருக்கிற இதை ஒன்றை விட என்ன ஒரு அரசு செய்ய முடியும்? செய்து காட்டிட்டாரு. யார் தவறு செய்தாலும் நான் விடமாட்டேன்னு சொல்லி அதுவும் எச்சரிக்கை விட்டார். ஆகவே நல்லா நீங்கள் விசாரிச்சு பாருங்க, எந்ததுக்காவது கமிஷன் கேட்குறாங்களான்னு. கிடையாது. ஆக கமிஷன் இல்லாத, கட்டிங் இல்லாத, கரப்ஷன் இல்லாத ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுவே பெரிய வெற்றி, இமாலய வெற்றி. மக்கள் அபரிமிதமான ஓட்டுக்களை போட்டு அவரை வெற்றி பெற வைத்தார்கள். அவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்துதான் இந்த கரப்ஷன் இருந்தால் எல்லாம் நாசமாக போகும் சொல்லி நீக்கி இருக்கிறார். மற்ற கோரிக்கைகளை பொறுத்த மட்டில் ஒரு நிதி நெருக்கடி இருக்கு. அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது திணறிக்கிட்டு இருக்குது அரசு. மத்திய அரசு வஞ்சகம் இல்லாமல் நிதியை ஒதுக்கணும். அப்படி நிதியை ஒதுக்கினா கொடுத்த வாக்குறுதிகளில் பலவற்றை அவரால் நிறைவேற்ற முடியும். ஆனால் இந்த ஆட்சியை 6 மாதம் நீடிக்காதுன்னு சாப விட்டாங்க. 6 மாதம் வரைக்கும் கூட பொறுக்கலை, உடனே கவுந்துரும், இந்த அரசு இருக்காது அப்படின்னு பேட்டிகள் கொடுக்குறாங்க.
கவர்னர்கிட்ட போய் அண்ணா மாநில சுயாட்சி சொல்லிட்டு தான் உயிரிழந்து வச்சுட்டு போனாரு. டாக்டர் கலைஞர் அதுக்காகவே தீர்மானம் போட்டார், மாநாடு போட்டார். மாநில 50 முழக்கங்கள் திருச்சியில் அண்ணா இறந்த பிறகு வச்சதுன்னா இது 3வது முழக்கம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இவங்க கவர்னர் ஒருத்தர் இருக்கிறார், ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். அவரு அணைகள் நீர்நிலைகளை எல்லாம் போய் பார்வையிட்டு, நாங்களே கவர்னர்ஷிப்ல இருந்து நாங்கள் வேலை செய்கிறோம். மிஸ்டர் கவர்னர், உங்களுக்கு எந்த ரைட் இருக்கு, என்ன அதாரிட்டி இருக்கு? நீங்க மத்திய சர்க்காருடைய எடுபடி, ஒரு ஏஜென்ட். உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீங்க போய் நிர்வாகத்தை நான் எடுத்துக்கொள்ளேன்னு சொல்றது கவர்னர் ஆட்சியா? அவர்கிட்ட போய் திராவிட முன்னேற்ற கழகம் மனு கொடுத்து, அந்த மனுவிலே ஒரு கோரிக்கை, அதிர்ச்சி அடையத்தக்க வைக்கிற கோரிக்கை, நீங்க 356வது அரசியல் சட்ட பிரிவை பயன்படுத்தி ஒரு அறிக்கை டெல்லிக்கு அனுப்பலாமே. எதற்கு? கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்றதுக்கு. ஆனா பண்ண முடியாது. பொம்மை வழக்கில் பிறகு நினைச்ச மாதிரி எல்லாம் கவர்னர் ஆட்சி கொண்டு வர முடியாது. அப்ப நீங்க கவர்னர் ஆட்சியா கொண்டு வர நினைக்கிறீங்க? கவர்னர் ஆட்சி வந்தா பிஜேபி தான் எங்க ஆட்சி செய்யும். அப்ப நீங்க பிஜேபியை எதிர்ப்பதாக இப்போது வரைக்கும் சொல்றதெல்லாம் போலி நாடகமா? பிஜேபியே வந்து ஆட்சி செஞ்சுட்டு போட்டோம், வேற தாவேக்கா இங்க இருக்கக்கூடாது ஆட்சியில். எங்க நினைப்பதான் கவர்னர் ஆபீஸ்ல போய் இந்த மோசமான இதுவரை கடைபிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட கொள்கைகளுக்கு எதிராக திமுக கழகம் மனு கொடுத்தது. அதோட நிக்கல, கரூருக்கு போகக்கூடாது, கரூர்ல போய் பேசக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்ல சவுக்கால் அடிச்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. என்ன நீதிமன்றத்தையே நீங்க அரசியல் மைதானாக்க பாக்குறீங்களா? அவரையே போகக்கூடாது. அதை எப்படி தடுக்க முடியும்? எங்களை வச்சு தடுக்கிறதுக்கு ஆர்டர் வாங்க வந்திருக்கீங்களா என்று கடுமையாக சூடு கொடுத்த பிறகு வித்ரா பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டை போட்ட அந்த வழக்க. இப்போ நோக்கம் என்ன? இந்த கவர்மெண்ட் நடத்த விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணம் பலிக்காது, ஒரு காலம் பலிக்காது. வாதத்துக்கு சொல்றேன். அப்படி இன்னொரு முறை ஒரு தேர்தல் வந்தா 180 இடத்துக்கு குறையாம விஜய் ஜெயிச்சு ஆட்சி வருவார். மக்கள் மனம் அப்படிதான் இருக்கு. விவசாயிகிட்ட கோரிக்கை இருக்கு, போராடுவாங்க. இப்படி ஆங்காங்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை அவர் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிர்வாக நுணுக்கங்களை பயின்று தெரிந்து கொண்டு நம்ம முதலமைச்சர் அதை செய்வார்கிற நம்பிக்கை எனக்கு. அதாவது நீர் நிலம் காப்பதுக்காக தமிழகத்திலிருந்து நீங்க பல ஆண்டுகளாக சீமை கருவேலை அகற்றக்கு போராடுகிறீங்க. இச்சூழ்நிலை தமிழகத்திலிருந்து 47,000 ஏரி குளங்கள் இருந்தது, தற்சமயம் 87,000 குளங்கள் தான். இந்த நீர் நிலம் காப்பதற்கு அடுத்த கட்ட போராட்டங்கள் எது ஆரம்பிச்சீங்களா? இந்த 20,000 ஏரி குளங்கள் எப்படி காணாம போச்சு? நம்ம வைகை புயல் இருக்காரே வடிவேலு, அவர் சொன்ன மாதிரி கிணத்தையே காணோம், இடத்தையே காணுங்கிற மாதிரி எல்லா இடங்களையும் ஆக்கிரமிச்சு அது கட்டடங்கள் கட்டுறதுக்கு பெரும் பணம் வசூல் பண்ணி கட்டடம் கட்ட விட்டுட்டீங்க. கண்மாய்கள் இருந்த இடத்துல, ஏரிகள் இருந்த இடத்துல. இதுக்கு முந்தி இருந்த அரசு அதுக்கு முந்தி இருந்த அரசு இவங்க செஞ்சதுனால தான் நீங்கள் சொல்லக்கூடிய இத்தனை நீர்நிலைகள் தூர்த்தப்பட்டு அக நீர்நிலைகளே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. தாவைக்கு அமைச்சரவையில் நாங்கள் வீசிட்ட இடம் பற்றியிருந்தாலும் ஸ்டாலினுடன் கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழிற்சங்க மாநில கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்க நிலைப்பாடு? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து அமைச்சர் அவ்வளவுதான். அமைச்சர் கீர்த்தனை நடந்து எனக்கு அது என்ன நடந்தது முழு விவரம் எனக்கு தெரியாது. இதை வேண்டுமானாலும் சொல்லி இந்த சர்க்கார் மேல வாயலாடு நினைச்சிட்டு இருக்கிறதுனால அது என்ன நடந்ததுக்கு பற்றிய முழு விவரம் தெரியாமல் அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அமைச்சர் செந்தில் பாலாஜியா, ஆஹா, மலை விழுங்கி மகாதேவனாயிற்றவர். அவர் மேல எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு வந்தது. அவர் அதிமுக பெரும்பளவு மலை போல செல்வத்தை வந்தது. அவரை கொண்டாந்து சேர்க்கும் போதெல்லாம் தெரியல. இப்போ குதிரை பேரம், குதிரையை கண்டுபிடிச்சதே நீங்க தானியா?
எங்காலு எம்எல்ஏ கம்பத்தில் இருந்தார். அவரை ராஜினாமா செய்ய சொல்லி திமுக அவர் உடனே மெம்பராக சேர்த்து அந்த இடைத்தேர்தலில் திமுக கேண்டேட்டாக போட்டு உங்கள் உதயசூரிய சின்னத்தை நிற்க வச்சு அவரை எம்எல்ஏ ஆக்குறீங்களே, இது பெருச்சாளி பேரமா? நீங்கள் தான் அதுக்கு வழிகாட்டுறீங்க. இன்னொன்று, இப்போ ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கள் விலகி போய் சேர்ந்துருக்காங்க தாவைக்கோவில். அவர்களை தேர்தலில் போட்டியிட விடக்கூடாது, இது ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. எந்த எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸில் இருக்கு? ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு கட்சியில் சேர்ந்து எலெக்ஷன் நிற்கக்கூடாதுங்கிறதுக்கு எந்த ரூல் இருக்கு? அப்படி எல்லாம் ரூல்லாம் கிடையாது. அது மாதிரி செய்ய முடியாது. அவங்க நிற்கிறாங்களோ நிற்கிறவருக்கு தெரியாது. ஆனால் நிற்கிறத தடுக்க முடியாது சட்டப்படி. தாவேக்கு ஆட்சி கூட்டணி கட்சிகளால் தான் தாவேக்கு ஆட்சி கவுளும் தெரியும். இபிஎஸ் தன்னுடைய கருத்தை பதிஞ்சிருக்கார். இதை பற்றி உங்க கருத்து என்ன? அண்ணன் இபிஎஸ் மகா 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 அறிவாளி. என்ன அவர் சொல்றதெல்லாம் புல்லரிக்க வைக்கும். செல்லூர் ராஜ் மாதிரி இன்னொரு செல்லூர் ராஜ். அதனால அண்ணன் எடப்பாடிக்கெல்லாம் அந்த பதில் சொல்ல விரும்புகிறேன். இந்த கர்நாடக மேகத்தூர் அணை சம்பந்தமா அந்த கர்நாடக ஒரு அமைப்பு ஒரு போராட்டம் வச்சுட்டாங்க. தமிழ் திரைப்படங்கள் வந்து கர்நாடகத்தில் ஓடாது, நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கர்நாடகத்தில் இது மட்டும் செய்ய மாட்டான். நம்ம தமிழர்கள் தான் பல்லூர் அதிகமாக இருக்காங்க. என்ன செய்வாங்கன்னா ஆத்திரத்தில் நம்ம ஆட்களை அடிப்பாங்க, வீடுகளை உடைப்பாங்க. இந்த வாட்டாள் நாகராஜன் தான் வாட்டல் நாகராஜ் மாதிரி நிறைய வாட்டல் பயிர் இருக்காங்க. நம்ம வந்து அதுக்கு பதிலுக்கு கன்னடத்துக்காரர்கள் அடிக்கக்கூடாது. அவன் அடித்தான், வீடு வீடாக வீடு வாசலை திறந்து மூட்டை முடிச்சுள்ள ஓடி வர வச்சான். அது மாதிரி அடுத்த கட்டம் வெறும் 10 அடிச்சிருக்காங்க. இனி தமிழர்களை தாக்குவோம்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் முழு காரணம் மோடி அரசு அப்படின்னு தான் குறை சொல்லுவோம். மோடி வரும்போதெல்லாம் 7 தடவை நான் தான் கருப்பொடி ஆட்டினேன். ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கறது, நம்ம ஊருக்காரராச்சே கலியப்பட்டிக்காரரு, நம்ம இதை கேட்க வேண்டாம்னு நீங்கள் ரொம்ப நாகரீகமாக கேட்குறீங்க. நானே உங்கள் கேள்வியை கேட்கலாம் சொல்கிறேன். கூட்டணியில் இருந்தப்போ ஏயா நீங்கள் இதெல்லாம் பேசலை? கூட்டணிக்குள் இருந்து கொண்டு பேசுவது கூட்டணி தர்மம் அல்ல என்பதால் நான் விமர்சிக்கவில்லை. ஆனால் எங்களை காலில் ஓட்டு மிதிக்கிற மாதிரி நடத்துகிறாங்க. எல்லோருக்கும் எங்களை விட அதிக இடங்கள். அதே சரி, அவங்க விரும்புகிற தனிச்சின்னத்தில் நடத்துகிறாங்க. எங்களுக்கு மட்டும் எல்லோரையும் விட இடங்கள் குறைவு, எக்ஸப்ட் முஸ்லீம் லீக். அவங்க சொல்ற அவங்க கட்சி சின்னத்தில் நிற்கணும்னு நிர்பந்தம். அப்பவுமே வந்து நீங்க வெளியே வந்திருக்கலாங்களா? எப்படி வெளியே வந்து நான் தேர்தலை புறக்கணிக்கலாம்னா எலெக்ஷன் கமிஷனை புது ரூல் போடுறாங்க. ஒரு தேர்தலில் போட்டியிடாவிட்டால் கட்சியின் ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிடணும். 3 மாதத்துக்கு முன்னாடி ரூல் கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா நிச்சயமாக இதுக்கு முன்னாடி ஒரு தடவை முடிவெடுத்த மாதிரி வெளியே வந்து எலெக்ஷன் நிற்காம இருக்கலாம்ங்கிற ஒரு யோசனை வந்தது. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே ரத்து பண்ணிடுவாங்க. அதனால் அந்த முடிவு எடுக்க முடியலை. அந்த கட்டத்தில் இனி இதை சகித்து கொண்டு நீடிக்க வேண்டியதா அப்படி இருந்தோம். கட்சியில் இருக்கவங்க எல்லாம் வேதனைப்பட்டு போகிறாங்க. பொதுக்குழுவில் வெடிச்சிட்டாங்க. பொதுக்குழுவில் 1400 பேர் பொதுக்குழுவில் கலந்துக்கிட்டாங்க. திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறோம்னு சொன்ன மாத்திரத்தில் மண்டபம் இடிந்து விழும்படியாக ஆரவாரமும் கைதட்டலும் ஒட்டுமொத்த மதிமுக தொண்டர்கள் இவ்வளவு வேதனையில் இருக்காங்க. ஆனால் என் கடமையை செஞ்சேன். 34 தொகுதியில் பிரச்சாரம் பண்ணேன். இதே கோயில்பட்டியிலையும் ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திறந்த கூட்டத்தில் திமுக ஆதரித்து பேசிட்டு தான் போனேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய சாத்தூரில் தங்கந்தரசு தொகுதியில் பல தொகுதிகளில் நான் போய் திமுக கூட்டணி தர்மத்துக்காக நான் பிரச்சாரம் செய்தேன். நான் சும்மா இருக்கலை. அதே நேரத்தில் நம்மை சுயமரியாதையும் தன்மானத்தையும் இனிமேலாவது காப்பாற்றிக்கணுங்கிறத வெளியே வந்துட்டோம். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்திலிருந்து மத்திய அரசு செயலாக்கும் வகையில் ஏற்பாடுபட்டுள்ள தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் சொல்லி விமர்சனங்கள் தற்போது எழுந்துள்ளது. இதை பற்றி எனக்கு சரியா தெரியாது. அதாவது தாவேகா வந்து சீட்டு கொடுத்தா நீங்க வந்து எடுத்து வந்து இப்ப நாங்க கூட்டணியில இருக்கிறோம். தாவேகா தலைமையிலான கூட்டணியில மதிமுக இடம்பெற்றிருக்கிறது. அந்த முதல் கூட்டத்துக்கு எனக்கு அழைப்பு வந்தது. போய் கலந்துக்கிட்டே கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணிலாம் இருக்கிறோம். தாவேகா கேடயமா வந்து சொன்னா செய்வேன். பாதுகாப்பு கொடுப்பீங்க? இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கல்ல, தாவேகா அரசு மேல இந்த குற்றச்சாட்டுகளை வச்சு அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கல்ல,
அதை எதிர்த்து அவங்க மேலேயே திருப்புவேன். என்னால் முடியும். அதைத்தான் கேடயமாக கவசமாக இருப்போங்கிறது இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொடெக்டிங் ஃபோர்ஸாக MDMK இருக்கும்.